இவர் பார்த்தீங்கன்னா சத்யராஜ் சொல்கிறாரு மைக்கை பிடிச்சிட்டா நீங்களாம் ஹீரோ ஆயிட முடியுமா அப்படிங்கிறாரு. நாங்கள் மைக்கை பிடிச்சதுனால தாங்க நீங்களாம் ஹீரோவாக இருக்கீங்க. நாங்கள் மைக்கை பிடிச்ச உங்கள் படம் நல்லா இருக்குன்னு கூவுறதுனால தான் உனக்கு பாலாபிஷேகம் பண்ணுறான், உனக்கு மாலை போடுறான், உனக்கு எல்லாம் பண்ணுறான். நாங்கள் மைக்கை பிடிச்சி நாளான்னு கழுவி ஊற்றிட்டோம்னா நீ நக்கிட்டு போக வேண்டியதான். புரியுதா? சத்யராஜ் வந்து கர்நாடகா பாகுபலிக்கு இப்போ எல்லாம் மன்னிப்பு கேட்க சொல்கிறப்ப கையை கட்டிட்டு போய் எல்லாரும் மீடியா முன்னாடி விழுந்து அங்கே மன்னிப்பு கேட்டார். அப்போ இங்கே இருக்கிற மீடியா நண்பர்களும் பத்திரிகையாளர் தான் கோவப்பட்டான். எதுக்கு நம்ம தமிழனை அங்கே மன்னிப்பு கேட்க சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு எல்லா மீடியாவும் கோவப்பட்டான், பத்திரிகையாளர்லாம் கோவப்பட்டான். இன்றைக்கி என்னன்னா மைக்கை பிடிச்சிட்டா இவங்களாம் ஹீரோ ஆயிட முடியுமா, மைக்கை பிடிச்சிட்டா இவங்களாம் பெரிய ஆளாக முடியுமான்னு நேற்று வந்து இந்தியா கிளிட்ஸ் யூடியூப் சேனலில் அவர் ரிவ்யூ கொடுத்துருக்காரு. இதெல்லாம் நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். படம் நல்லா இல்லைன்னா நல்லா இல்லைன்னு தாங்க சொல்ல முடியும். அது மட்டும் இல்லாமல் ஹோட்டல் வாசலில் நின்று பேச முடியுமா? ஒரு ஹோட்டல் வாசலில் போய் சாப்பிட்டுட்டு சாப்பாடு சரியில்லைன்னா நல்லா இல்லைன்னு சொல்லிட முடியுமான்னு சொல்கிறாரு. நேற்று பார்த்தீங்கன்னாக்கா ட்விட்டரில் ஒரு தாஜ் ஹோட்டலில் போய் நின்று 2000 ரூபாய்க்கு காஃபி குடிச்சிட்டு நல்லா இல்லைன்னு சொல்லி ஒருத்தர் போட்டிருக்காரு. அது உலகம் பூரா ட்ரெண்டிங் ஆகி போயிருக்கு. எது நல்லா இல்லைனாலும் நல்லா இல்லைன்னு சொல்கிறது அவங்களோட தனிப்பட்ட உரிமை, தனிப்பட்ட கருத்து.